அது என்ன சபரி, தமிழகத்துல எந்த ஒரு பரபரப்புமே இல்லாம அமைதியா இருக்கு. அரசியல் பிசுபிசுத்து போய் விட்டதா? எல்லாம் டூர் போயிருக்காங்க சுபாஜி. உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே டூர் போயிட்டாங்க. இப்பதான் பிரதமர் அவர்கள், சாரி, முதலமைச்சர் அவர்கள் வந்து கொடைக்கானல் போயிட்டு வந்தாரு. உடம்பு ஒத்துக்கலையோ என்னமோ தெரியல, திருப்பி ரிட்டர்ன் வந்து இங்க ரெஸ்ட் எடுக்கிறாரு. இளவரசர் வந்து லண்டன் போயிருக்காரு. ஸோ அங்க வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அங்க போயிருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து ஏதாவது தேவையில்லாத, அவங்க வெளியில இருந்தாவே எந்த பிரச்சனையும் இல்லாம தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டை விட்டோ இல்ல இந்த தமிழக அரசியலை விட்டோ கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த செய்தியுமே இல்லாம அமைதியா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு மக்கள் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பாங்க. ஸோ இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய மாநில தலைவரும் அவர்கள் வந்து அனைத்து மற்ற மாநிலங்களுக்கு உண்டான தேர்தல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா கும்மிடிப்பூடியை தாண்டி கட்சி இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இங்க எலெக்ஷன் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடலாம். எங்களுக்கு இந்தியா பூராமே இருக்கு, எல்லா ஸ்டேட்லயும் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அது முக்கியமான ஒரு ஸ்டார் கேம்பெயினராக இந்த முறை எங்களுடைய மாநில தலைவர் வந்து திகழ்றாரு. எந்த இடத்துல எடுத்தீங்கன்னாலும் ஒரு 20 பேர் கொண்ட பட்டியல் இவர்கள் தான் பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்நாடகா எடுத்தாலும் சரி, ஆந்திரா எடுத்தாலும் சரி, கேரளா எடுத்தாலும் சரி, இப்ப வந்திருக்கக்கூடிய டெல்லி ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பேரை உங்களால் ஒதுக்கி விட்டு அந்த இடத்துல ஸ்டார் கேம்பெயினர் பண்ண முடியல. ஸோ அவரும் அங்க இருக்கிறதுனால இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இவர்கள் இல்லாதனால பிரச்சனை இல்லை. இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இனிமேட்டு பிரச்சனை வரும், திருப்பி நியூஸ் எல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சுபாஜி சபரி, மற்றும் ஒரு கேள்வி. மே 11, 1998 வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். உலகமே இந்தியாவை உற்று நோக்கிய நாள் இன்று. இதை செய்தவர் பாஜகவிலிருந்து ஒரு மாபெரும் தலைவர். அன்றைய பிரதம மந்திரியாக செய்தியாளர்கள் முன் பேசிய தினம் இன்று. ராஜஸ்தான்ல ஒரு சின்ன அதிர்வு கேட்டது. அதை சீனாவும் அமெரிக்காவும் ஏதோ நில அதிர்வுன்னு எடுத்தாங்க. ஆனா பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து செய்தி குறிப்பு வரும் வரையில் இந்தியா என்ன என்பதை உலகுக்கு காட்டிய தினம். இதை பற்றிய உங்கள் பார்வை சபரி? முதல் விஷயம், அந்த பொக்ரான் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பொன்னான நாள், இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொன்னான நாள். எத்தனை பேர் வந்து இப்ப பக்கமா ரீசெண்டா ரிலீஸ் ஆன அந்த அட்டல்னு சொல்லி ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு, அது எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. என்னோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேவரட் மூவி அப்படின்னு கூட நான் இந்த படத்தை சொல்லுவேன். ஏன்னா பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, அத்வானியும் திரு வாஜ்பாய் அவர்களும் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நம்ம மற்ற நண்பர்கள்லாம் இந்த படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர். ஆனா இந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் வாயில லட்டு வச்சுட்டு தான் சொல்றாரு, பொக்ரான் அணுகுண்டு சோதனை நம்ம நடத்திட்டோம்னா அத்வானி முழிக்கிறாரப்பா, என்ன சொல்றீங்க, இது எப்ப செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு அந்த ஒரு சீக்ரெட்டை அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணி, நீங்க ஒரு நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஐயா திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த பொக்ரான்ல வந்து நம்ம மறக்கவே முடியாது. கூப்பிட்டு அப்ப இருந்த பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் வந்து நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கும் போது, எஸ் கோ டு பவுலர், நம்ம கிரிக்கெட்ல எல்லாம் இப்ப கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால கிரிக்கெட்ல இந்த கோ டு பவுலர்னு சொல்ற மாதிரி கோ டு சயின்டிஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ் அப்துல் கலாம் அவர்களுடைய பொன்னான ஒரு காலம் அது. அதற்குண்டான ஒரு வெகுமானமாக கூட அவர் அதற்கு உரியவர் தான். அந்த வெகுமானமாக கூட அவரை வந்து இந்த தேசத்தினுடைய முதல் குடிமகனாக அழகு பார்த்தவரும் திரு நம்ம பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கிறதையும் நாங்க ஒரு பெருமையான ஒரு விஷயமாக சொல்லிக்கிறோம். இந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனையின் போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அந்த சமயத்துல வந்து ஃபேஸ் பண்ணணும். எஸ், நம்ம மீது பொருளாதார தடைகளை வந்து அமெரிக்கா விடுக்கும், மற்ற நாடுகள், ஐநாவில இருந்து நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருந்தோம். இந்தியா வந்து நியூக்ளியர் பவர்ல வந்து நாங்க எஸ் வி ஆர் நியூக்ளியர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அந்த காலகட்டங்கள்ல இருந்தது. ஏன்னா அந்த சமயம் பாகிஸ்தான் நம்ம கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கிட்ட ஒரு இது இருக்கு, உலக நாடுகள் நிறைய நாடுகள் வந்து அணு ஆயுதம் இது பண்றாங்க அப்படிங்கும் போது நம்மளும் அதுல வந்து சிறந்த ஒரு நாடாக இருக்கணும், நம்ம கிட்டையும் அந்த சோர்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுல வந்து உலக நாடுகளும் என்ன முதல் கொண்டு எல்லாருக்குமே வந்து அதுல ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொன்னான காலம் அப்படின்னா அது எப்பவுமே வந்து பாஜகவினுடைய ஆட்சி காலமாகத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொக்ரான் அணுகுண்டு சோதனையாக இருக்கட்டும், இப்ப நடக்கக்கூடிய இந்த சந்திராயன் அந்த திட்டங்களாக இருக்கட்டும், ஏன்னா இந்த 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி இருக்கட்டும், சயின்ஸினுடைய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு தரமட்டத்துல இருந்தது, அது இந்த விஞ்ஞானிகள் அவர்களை வந்து எந்த அளவுக்கு புறக்கணிச்சாங்க. இதே அப்துல் கலாம் அவர்களை வந்து திமுகவினுடைய தலைவர், முன்னாள் தலைவர் சொல்லும் போது வந்து கலாம் என்றாலே கலகம் தான் அப்படின்னு சொல்லி திருப்பி 2வது முறை அவர் ஜனாதிபதி ஆவதை வந்து தடுத்தது இந்த திமுகவும் இந்த காங்கிரஸும் தான். ஏன்னா நம்ம வந்து அணு ஆயுதம் வந்து நம்ம தயாரிக்கணும், நம்ம கிட்ட அந்த சோர்ஸ் இருக்கணும்னு நினைச்சது வந்து பாஜகவும் அப்ப இருந்த வாஜ்பாய் அவர்களும்.
ஆனா அந்த 10 ஆண்டு காலம் திரும்பி காங்கிரஸ் இருக்கும்போது வந்து நியூக்ளியர் அணு ஆயுத ஒப்பந்தம்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட போட்டு அதை வந்து அடிமையாக்கி நம்மளை மாற்றணும்னு நினைச்சது வந்து இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ். அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சார் அப்துல் கலாம் அவர்கள். ஏன்னா அப்துல் கலாமை விட ஒரு சிறந்த அறிவாளி அந்த காங்கிரஸ்ல இருந்துட போறது கிடையாது. சோ அவர் எதிர்ப்பையும் மீறி வந்து இவர்கள் வந்து அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தை எல்லாம் அவர்கள் போட்டு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை வந்து இந்தியாவை வந்து உலக வல்லரசுகளோட பட்டியலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போறதுக்கு உண்டான அச்சாணி போட்ட நாள் இன்னைக்கு நாள் சுபாஜி. உங்களை மாதிரியே நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. தமிழக முதலமைச்சர் சொல்றாரு 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம்ட்டு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் காங்கிரசினுடைய தமிழ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை சொல்றாரு 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டது திமுகன்னு. இவர் காங்கிரஸ்காரரா திமுக காரரா? அது ஃபர்ஸ்ட் காங்கிரஸா திமுகன்னு நீங்க ஃபர்ஸ்ட் சந்தேகப்படணும். ஏன்னா திமுகவினுடைய ஒரு ஆக்சிஜன்ல இயங்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்துல. இன்னைக்கு மட்டும் திமுக அவர்களை கைவிட்டா நாளைக்கு காலையில காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி எங்க இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா உண்மையிலே இந்த செல்வ பெருந்தகை வந்து நான் வந்து மனசார ஒரு விஷயத்துல நான் பாராட்டணும் சுபாஜி. ஏன்னா நான் இது ஏற்கனவே ஒரு இடத்துல கூட சொல்லியிருந்தேன். செல்வ பெருந்தகை வந்து உண்மையிலே வந்து ஒரு டேலண்டட் பர்சன் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அது எந்த விதத்துல அப்படின்னா, வியாபாரமே ஆகாத ஓட்டத்தக்காளி காங்கிரஸுக்கு வந்து 10 சீட்டு தமிழகத்துல வாங்கினாரு அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருந்தது. பரவாயில்லப்பா, காங்கிரஸுக்கு 10 சீட்டா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நாங்க யோசிச்சோம். ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து 10 சீட்டு கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சிருந்தாங்க இந்த இந்த எலெக்ஷன்ல. இப்ப இந்த 24 எலெக்ஷன்ல சொல்றேன். சோ 85% வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னது வந்து குடும்பத்துக்கு. அவங்க வந்து இந்த நம்ம ஆட்சியை கைப்பற்றிட்டோம்னா இந்த 3 வருடத்துக்குள்ள நம்ம இந்த இடத்த அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள ஒரு அஜெண்டா போட்டு இருந்திருப்பாங்க. அவங்க நிறைவேற்றிருப்பாங்க. ஒரு மாவட்டத்திற்குமே அவர்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு எக்கச்சக்கமா இருக்கு. இவர்கள் நிறைவேற்றிய வாக்குறுதிகள்ல கூட இவங்க கொடுத்த வாக்குறுதிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கலை தூக்கிட்டு தான் அந்த 2019 எலெக்ஷன்ல சுத்திக்கிட்டு இருந்தார். 21 இந்த சமயத்தெல்லாம் இந்த எய்ம்ஸ் காரணம் காட்டி இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க நீட்டை நிறுத்திடுவோம், நீட்டை மாத்திர மந்திரம் எங்க கிட்ட இருக்கு, இதை தடுக்கக்கூடிய அந்த யோசனை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி உதயநிதி சொன்னாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அது என்ன யோசனை அப்படிங்கறத உதயநிதி அவர்கள் சொல்லவே இல்லை. நீட் பாட்டு நடந்துகிட்டே தான் இருக்கு, கோச்சிங் சென்டர் பாட்டு நடந்துகிட்டே தான் இருக்கு. அது தேவைன்னு சொல்லி தமிழக மக்களும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் ஏழை மாணவர்களும் முக்கியமாக ஏழை மாணவர்களும் வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாத ஆணிதான் அவர்கள் வந்து கொடுத்த இந்த தேர்தல் வாக்குறுதினே சொல்லலாம். ஒரு மாவட்டத்துக்குமே நீங்க இண்டிவிஜுவலா நீங்க எடுத்துக்கலாம். ஒரு மாவட்டத்துக்குமே இது எல்லாத்தையுமே வந்து எண்மண் எண் மக்கள்னு ஒரு யாத்திரை நம்மளுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடத்தும் போது ஒரு இடத்துலயுமே சொன்னாரு, இந்த வாக்குறுதிகள்லாம் நீங்க நிறைவேற்றல, இந்த வாக்குறுதி நீங்க செய்யறேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் செய்யவே இல்லை. ரொம்ப சிம்பிள். நீங்க பெட்ரோல் டீசல்ல வந்து 4 ரூபாய் குறைப்பேன் 3 ரூபாய் குறைப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து மானியம் கொடுக்குறேன்னாரு. அதை நீங்க குறைக்கல. இலவசமா எல்லாத்துக்குமே 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனைத்து மகளிருக்கும்னு சொல்லிட்டு அது என்ன தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இவர்கள் கொடுத்த அந்த தகுதி வாய்ந்த மகளிர், எஸ் நீங்க கொடுத்த வரைக்கும் ஓகே தான், ஆனா அந்த தகுதி வாய்ந்த மகளிருக்கு நீங்க கொடுத்தத நீங்க இந்த ஒரு சின்ன அண்டர்லைன் எடுத்து பாருங்க. இவர்கள் வந்து இந்த 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அதே நேரத்துல படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1ஆம் ஆண்டு 1000 ரூபாய், 2ஆம் ஆண்டு 1000 ரூபாய், 3ஆம் ஆண்டு 1000 ரூபாய் இதெல்லாம் கொடுத்தாங்க. இது எல்லாம் இருந்த இந்த திட்டங்களை எல்லாம் எங்கிருந்து இவர்கள் திருடினார்கள் என்றால், மகளிருக்கு கொடுக்க வேண்டிய அந்த திருமணத்தின் போது கொடுக்கக்கூடிய உதவி திட்டங்களை ரத்து பண்ணாங்க. மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தாலிக்கு தங்கம், லேப்டாப் மாணவர்களுக்கு கொடுத்த லேப்டாப் எல்லாத்தையுமே காலி பண்ணாங்க. இவர்கள் வந்து டேப் தரேன், இந்த இது தரேன், செல்போன் தரேன், அதுக்கு வந்து இன்டர்நெட்டு, எல்லா இடத்துக்குமே இலவச வைஃபை, இதெல்லாம் எதுவுமே வரல. இவர்கள் வந்து இன்னும் டெக்னாலஜி சைடு இவங்கெல்லாம் டெவலப்பே ஆகல. திமுகவினுடைய ஒரு உலகமே தனியாக இருக்கிறது. அவர்கள் வந்து இந்திய தேசத்துக்குள்ள இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அவர்களுடைய உலகம் ஒண்ணு தனியா இருக்கு. அந்த உலகத்துல வந்து அவங்க 99% வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டதாக தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய இது வந்து மக்களுக்கு தெரியும்ல. ஏன்னா என்னென்ன கஷ்டம் அன்னைக்கு இருந்ததோ அதே கஷ்டம் தான் இன்னைக்கும் இருக்கு. அந்த கஷ்டங்களை மீறி நீங்க ஒண்ணுமே பண்ண போறதில்ல. மகளிருக்கு வந்து இலவசமாக நீங்க பேருந்து விட்டுருக்கிறீங்க. பேருந்தினுடைய கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பேருந்துல ஏறும் போது எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து மக்கள் பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இந்த போக்குவரத்து துறைக்கு எவ்வளவு நஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கை விடுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எத்தனையோ 1000 கோடிக்கு போக்குவரத்து துறை நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு உங்களால ப்ராவிடன்ட் ஃபண்டையும் கிராஜுவிட்டியும் கொடுத்து அவர்கள் ரிட்டையர் ஆகும் போது அவர்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸை கொடுத்து ரிட்டையர் ஆகிறதுக்கு கூட அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார். நீங்க தமிழகத்துல மீண்டும் ஒரு நல்லாட்சி அமர்ந்தால் கூட இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களை எல்லாம் திருப்பி சரி செய்வதற்கே குறைஞ்சது ஒரு 5 to 7 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு தமிழகத்தை ரொம்ப பிடிச்சு பின்னாடி எடுத்து வச்சிருக்காங்க இந்த 5 ஆண்டுகள்ல. இதுல என்ன 85%, 90% அப்படிங்கறதெல்லாம் வெற்று வாய் வார்த்தைகள் தான். இது வந்து
மக்களுக்கு நன்றாகவே தெரியும் எந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு, கரண்ட் பில் எவ்வளவு ஏறி இருக்கு. எங்க வீட்டுல நான் சொல்லணும்னா 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்த கரண்ட் பில் இந்த 4998 ரூபாய், 5000 ரூபாய்க்கு 2 ரூபாய் கம்மி. எத்தனை மடங்கு, கிட்டத்தட்ட 5 மடங்கு கரண்ட் பில் ஏறி இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை இதுதான் சுபாஜி. இதுல அவங்க சொல்றதெல்லாம் நம்ம காதல் இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல இது பண்ணிட்டு நம்மளா இருக்கவும் வெளியில பேசுறோம். மக்கள் எல்லாம் திட்டிட்டு கம்முன்னு வீட்டுல உட்காந்துருப்பாங்க, அவ்வளவுதான். அவர்களை நினைத்து நம்ம பாவம் தான் படணுமே ஒழிய இவர்கள் சொல்லுவதை இந்த 2024 எலெக்ஷன்லயும் சரி, 26 எலெக்ஷன்லயும் சரி, இதற்கு உண்டான பதில் அவர்களுக்கு கிடைத்துவிடும். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 3 ஆண்டுகளில் சாதனை என்ன? இவருக்கு சாதனை என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு யூடியூபர் ஆயிருக்கிறதான் இதுல மிகப்பெரிய ஒரு சாதனையா நான் பாக்குறேன். ஏன்னா அவரு 2-3 இன்டர்வியூ செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகும் போதே ஒரு யூடியூபர் மாதிரி உட்காந்து எங்க கிட்ட வச்சுக்காதீங்க, நாங்க அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20-30 எடிட்டிங் பண்ணி அங்கங்க வீடியோ கட் பண்ணி அவரை உட்கார வச்சு பேச வச்சு, பாவம் அந்த வயசான மனுஷனை ஏன் தான் இவர்கள் கொடுமைப்படுத்துறார்கள்னே தெரியல. இவர்களுடைய சாதனை இந்த 3 ஆண்டு கால சாதனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிலத்தினுடைய விலை கடுமையா உயர்ந்திருக்கு எல்லா இடத்துலயுமே. இந்த ரியல் எஸ்டேட்டினுடைய விலை இது நிறைய இடத்துல நிறைய பேர் பேசல, இருந்தும் கூட இந்த ஒரு சில மக்களுக்கு எல்லாம் எப்படி கனவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சம்பாதிக்கக்கூடிய ஒரு சில வேலைக்கு போகக்கூடியவங்க, இந்த தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையினுடைய கனவே என்ன இருக்குன்னா, ஒரு இடத்துல நிலம் வாங்கணும், அந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய கனவு. இன்னைக்கு நிலத்தினுடைய விலை போய் கேட்டு பாருங்க. இந்த ஒரு 2021 இருந்து இந்த 24 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனவை கேட்டு பாருங்க. ரொம்ப போய் குறைந்தபட்சம் 3 மடங்கு உயர்ந்திருக்கு. ஒரு இடத்துலயுமே நிலம் 1000 ரூபாய்க்கு ஒரு சதுரடி வித்துக்கிட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு 3000 ரூபாய்க்கு விக்குது. 200 ரூபாய்க்கு விற்கிற நிலம் இன்னைக்கு 400 ரூபாய்க்கு சதுரடி விக்குது. அந்த அளவுக்கு 3 மடங்கு 4 மடங்கு நிலத்தினுடைய விலை உயர்ந்திருக்கு. அது கேட்டார் போல மக்களுடைய வாழ்வாதாரம் இங்க உயர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது. விவசாயிகளுக்கும் அதே மாதிரிதான். நீங்க விவசாயிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க? ஒரு பயிர் காப்பீடு மத்திய அரசு கொடுக்கறது, ரேஷன்ல அரிசி போடுறது மத்திய அரசு கொடுக்கறது, கொரோனா காலகட்டங்கள்ல மக்களை காப்பாற்றியது மத்திய அரசு செஞ்சது. இவர்கள் என்ன செஞ்சாங்க? பேனா செல்ல வைக்கணும்னு போராடினாங்க, கலைஞருக்கு நினைவு மண்டபம் கட்டினாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிவிட்டு லூலு மாலை வாங்கிட்டு வந்தாங்க, பிரைவேட் மாலை வாங்கிட்டு வந்துட்டு என்னமோ இவர்களுடைய சாதனைகள் மாதிரி வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. இதை தாண்டி இவர்கள் செய்த சாதனை என்ன? நானும் அதை தான் திருப்பி கேட்கிறேன். இந்த 3 ஆண்டு காலத்துல உங்களுடைய சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி, ஒருவேளை எனக்கு தெரியலையான்னு தெரியல. இந்த 3 ஆண்டு காலத்துல அவர்கள் செய்து கொடுக்கக்கூடிய சாதனை என்னன்னா, 30,000 கோடி குடும்பமா சேர்ந்து அடிச்சதா. இந்த 3 ஆண்டு காலங்கள்ல அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை தான் சுபாஜி. இவர்களால ஒரு வெளியில இருந்து ஒரு இன்கமையும் ரெவென்யூவும் ஜெனரேட் பண்ண முடியாது. எவ்வளவு இடங்கள் தமிழ்நாட்டுல இந்த சுற்றுலா தலங்களாக மாற்றக்கூடிய இடங்கள் இருக்கு. சுற்றுலா தலத்தை மட்டும் மையப்படுத்தி நிறைய நாடுகள் ரன் ஆகுது. தமிழகத்துல இத்தனாயிரம் கோயில்கள் இருக்கு, இவ்வளவு பெரிய சுற்றுலா தலங்கள்லாம் இருக்கு. இந்த கொடைக்கானல் ஆகட்டும், ஏற்காடாகட்டும், ஊட்டி ஆகட்டும், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் மக்கள் போறாங்க. அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரமே இந்த சுற்றுலாவை மையப்படுத்தி தான் இருக்கு. இங்க நீங்க கொண்டு போய் இ-பாஸ், நீங்க முதலமைச்சர் வராரு அங்க கொடைக்கானலுக்கு வராரு அப்படின்ன உடனே நீங்க மேல போயிட்டு வந்தோடனே இவர் போறதுக்கோசரமே இந்த இ-பாஸ்ங்கிற ஒரு திட்டத்தை போட்ட மாதிரி இருக்கு. இத்தனை பேர் தான் பாஸ் வாங்க முடியும், ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் தான் போக முடியும். அவர்களுடைய வாழ்வாதாரமே இந்த ஒரு வெயில் காலங்கள்ல மட்டும்தான் அவர்களுக்கு இன்கமே. அதை தாண்டி மற்ற காலங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரெவென்யூவே இருக்காது, கூட்டம் இருக்காது. மக்கள் இப்ப வரக்கூடிய இந்த ஒரு பணத்தை வைத்துதான் இந்த ஒரு வருடத்தையே அவர்கள் ஓட்ட வேண்டும். இன்னைக்கே நீங்க இ-பாஸ் இவ்வளவுதான் பர்சன்டேஜ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா என்ன ஒரு இன்சிடென்ட் ஆச்சு உங்களுக்கு? இவர்கள் 3 ஆண்டுகளுடைய சாதனையாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதனை தான் அவர்கள் 3 ஆண்டு செஞ்சது. இதை தாண்டி எல்லாம் அவர்கள் சாதனை செய்த மாதிரி தெரியல. ரொம்ப நன்றி சபரி. இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுபாஜி.